நெட்டவள்ளி, பத்மினி அக்கா, சாப்பிடலாம். சாப்பிடுமா கீதா. நானும் தான் இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு தான் போய் சாப்பிடணும். என்ன சாப்பாடு இன்னைக்கு? சோறு தான். சோறு, பருப்பு குழம்பு, கடிச்சிக்க 2 மெதுவடை. எனக்கு வெறும் சோறா தின்னா பிடிக்காது. இந்த பருப்பு குழம்புல எதனா கடிச்சிக்கிட்டா தான் நல்லா இருக்கும். அதான் நம்ம கடையில் போய் வாங்கிட்டு வந்தேன். சாப்பிடு. நானும் முன்னவே சாப்பிட்டுட்டு வந்துட்டேன். எங்கள் வீட்டில் வெறும் ரசம். கடிச்சிக்கிறதுக்கு ஒன்றும் செய்யலை. சரி போன்னுட்டு நான் சாப்பிட்டுட்டு தான் வந்தேன். வெறும் ரசத்தோடையே விட்டியா? எதனா ஒன்று பொரியல் செய்யலாம்ல. ஒரு காய்கறியை வாங்கி போட்டு வணக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது? அது வெறும் ரசத்தில் தின்னா அவரு பசியே அடங்காது. 1 மணி நேரத்துலேயே பசி எடுத்துக்குமே. அது இல்லையா, ஒரு தயிராச்சும் ஒரு பாக்கெட் வாங்கி தாளிச்சு போட்டுருக்கலாம். அதாச்சும் நல்லா இருக்கும். வெறும் ரசத்தில் எப்படி சாப்பிட்டுட்டு அப்புறம் பசியோடையே இருக்கிற மாதிரியே இருக்கணும். பசிச்சா என்ன இப்போ அப்புறமேட்டுக்கு உங்கள் வீட்டில் வந்து சாப்பிட்டுக்கிட்டேன் வருவா. அதுக்கு இல்லை, நீ என்னமோ ஒன்று சாப்பிட்டுக்கிட்ட வீட்டில் அப்புறம் பசிச்சுன்னு செஞ்சு கூட தின்னுக்கிறத வச்சுக்க. வேலைக்கு போகிறவங்களுக்கு அதையே கொடுத்து விட்டியா இல்லை என்ன பண்ண? அவங்க என்னக்கா ஆஃபீஸில் ஏதோ ஒன்று கேண்டீனில் வாங்கிக்கிட்டுமே. அவங்க இன்றைக்கி எடுத்துகிட்டு போல வேணான்னு விட்டாங்க. கடையில் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. சரி, அவங்க வாங்கிக்கிறேன்னு விட்டாங்க. உங்கள் மாமியாரும் உங்கள் மாமனாரும் அந்த வெறும் ரசத்துலையாவா திம்பாங்க? அடிக்கிற வெயிலுக்கு ஒரு நேரத்துக்கு கரைச்சி குடிக்கிட்டு ஒன்றும் ஆகாது. என்னமோ போ. அப்புறம் 2 பொட்டணியில் தட்டினாங்களாத்தான் நீயும் அடங்குவ. சோறு கூட ஆக்க மாட்டேங்கிறேன்னு. தட்டுவாங்க. அது தட்டுறதுக்கு விட்டுருவேண்ணா நான். என்ன தலைவரே, இன்னைக்கு கடை நேரம் கழிச்சு திறக்கிற மாதிரி? ஆமாப்பா நாராயணா, இன்னைக்கு ராத்திரி கடையை அடைச்சிக்கிட்டு வரத்துக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அதனால தான் காலையில லேட்டு பார்த்துக்க. ஓ அப்படியா? சரிங்க தலைவரே. நானு தான் ஒரு பைப் ஒன்று உடஞ்சி போச்சு, வாங்கலான்னு போய் பார்த்தேன். கடை மூடி கிடந்துச்சு. சரின்னு போட்டு அப்புறம் திறந்தா வாங்கிக்கிடலாம்னே வந்துட்டேன். ஃபோன் நம்பர் தான் உன்கிட்ட இருக்குமில்லப்பா. ஒரு ஃபோன் போட்டிருந்தா நான் கடையை திறந்து வந்து எடுத்து கொடுத்துட்டு போ வந்திருப்பல்ல. எதுவும் அவசரமா இல்லை அப்புறமா தேவைப்படுதா? அது சரி நினப்பில்ல தலைவரே. சரி பக்கத்துல தானே அப்புறமா வாங்கிக்கிடலான்னு நானும் வந்துட்டேன். அது போய் தண்ணி போட்டு விட்டேன். அந்த ஏர் ஏதோ ஏர் வெளியே விடாம அது வெடிச்சு போச்சு பார்த்துக்கிடுங்க. அது வெடிச்சு போனத நானும் பார்க்காமையே விட்டு போட்டேன். பக்கத்துல குறையா இருக்கிற காடு ஃபுல்லா பாஞ்சு போச்சு. அப்புறமா என்னடா தண்ணியா வழியான்னு போய் எட்டி பார்த்தா அது நம்பிட்டு கிடக்கு. அப்புறமா ஆஃப் பண்ணி போட்டு ஓடியாந்தேன். அது கையோடைய வாங்கிட்டு வந்து போட்டு விட்டுலாம்னு தான் வந்தேன். அப்புறமா விட்டு போட்டோமா வெவ்வேறு வேலையை பார்த்துக்கிட்டு மறந்து போயிடுமேன்னு. சரி கடை சாத்தி கிடந்துச்சு. அப்புறம் நானும் அழைச்சிக்கிட்டு வந்துட்டேன். என்னப்பா நீ ஒரு ஃபோன் அடிச்சிருந்தா நான் ஒடியாந்து எடுத்து கொடுத்துட்டு வந்திருக்க மாட்டேன். நீ போயிட்டு கடல்ல அனுப்பிட்டு வாரியா? சரி வா போகலாம், கடைக்கு தான் போறேன். சரி நீங்க போங்க தலைவரு. நான் தான் வாரேன். ஒரு ஆளை பார்க்க வேண்டியிருக்கு. அவங்கள பார்த்துட்டு நான் வந்துடுறேன். வண்டியை எடுத்துக்கிட்டு வாரேன். சரிப்பா சரி. நான் போய் அந்த பைப்பு ஏர் பைப்பு தானே நான் எடுத்து வைக்க, நீ வா. இல்லாட்டி எது அவசரமா தொந்தரவு கிடக்குன்னா சொல்லு. நான் கடையில வேலை பார்க்க பையன்கிட்ட கொடுத்து அனுப்புறேன். இல்ல தலைவரு, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது ஒரு சின்ன வேலை தான். நான் அவரை பார்த்துட்டு நான் கையோட வந்துடுறேன். நீங்க போங்க. சரிப்பா போ. எப்பயாச்சும் தான் இந்த பருப்பு குழம்பு நம்ம டேஸ்ட்டுக்கு வரும். அப்போ எப்பயும் ஒரே மாதிரியே தானே வைக்கிறோம். ஒவ்வொரு நாளைக்கு என்னத்துக்கு புளி நிறையா போயிடுது, இல்லைன்னா தண்ணியாட்டம் போயிடுது, இல்லைன்னா கெட்டி சட்னியாட்டம் ஆகி போயிடுது. என்னக்கா இன்னைக்கு வீடு வாய்ச்சல் எது சுத்தம் பண்ணுறீங்களா? ஆமாம் கீதா, இன்னைக்கு சனிக்கிழமைல வீடு வாய்ச்சல் எல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு தைச்சிட்டு பாயெல்லாம் அலசி போட்டு கோயிலுக்கு போயிட்டு வரணும். நானும் இப்போ தான் போனேன். அம்மா வாச்சிக்கு எல்லாம் சுத்தம் பண்ணி க்ளீனாக தொடச்சி விட்டேன். திருப்பி யார் பண்ணுறா? ஒரு வாரம் போகட்டும், அப்புறமா தான் க்ளீன் பண்ணணும். வாரம் சுத்தம் பண்ணினாலுமே தான் வீடெல்லாம் வளவலையாக தொங்குது. இந்த காற்றுக்கு மண்ணை வாரி வாரி கொண்டாந்து வேற போட்டுருது. அது பூச்சி கூட அண்டிக்குது. எல்லாம் சுத்தம் பண்ண முடியல. வாரம் 5 நாளைக்கு ஒருக்க பண்ணிக்கலாம். நான்லாம் வாரம் ஒருக்க சுத்தம் பண்ணி போட்டுறது. அது மண்ணாக நல்லாவா இருக்குது. அப்புறம் ஒட்டரை கட்டரையெல்லாம் அடித்து வாரம் ஒருக்க சுத்தம் பண்ணி போட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறது நான். சரி நான் வாரேன். கூட நம்பி போச்சு. எங்கே ஒரு பிள்ளைங்கள கூட காணோம். வீட்டில் இருக்கிறாங்களா? வீட்டை திறந்து போட்டு எந்தாலையும் போயிட்டாளுங்களா? சந்தியா, சொல்லுமா. போடி ஆயா, இன்னைக்கு கூரையை பிச்சுக்கிட்டு தான் மழை ஊற்றுன்னு ஊற்ற போகுது. ஒரே சொல்லுக்கு என்னம்மான்னுக்கிட்டு வந்து நிற்கிறா. வந்து என்னன்னு கேட்கலனாலும் திட்டுவேன், என்னன்னு கேட்டாலும் இப்படி சொல்கிற. அது என்னதான் உனக்கு பிரச்சனை? வீடு திறந்து கிடக்குது, ஒருத்தரையும் காணுமேனு கூப்பிட்டேன். வீட்டில் எதுனா வேலை பண்ணுறீங்களா? நீங்கள் பாட்டுக்கு 2 பேரும் அடிபட்டுக்கிட்டே இருந்தீங்களா? அவன் என்ன பண்ணிட்டுக்கிறான்லாம் எனக்கு தெரியாது. நான் எந்திரிச்சு செடிக்கு போய் தண்ணி ஊற்றிட்டு பாத்திரம் கடைஞ்சி விளக்கி போட்டு வந்தேன். இனிமேல் எனக்குலாம் எந்த வேலையும் சொல்லாத. அதே வீடு கூட சொல்லிக்க. நான்லாம் கூட்ட மாட்டேன் பார்த்துக்க.
அவ என்னத்த எந்திரிச்சு செஞ்சு நான் சோத்தை தின்னுட்டாலும் அவள்கிட்ட வேலை வைக்கிறதுக்கு நானே இன்னும் 10 வாட்டி செஞ்சுக்கிடுவேன். அது சரி, எங்க உங்க பாட்டி காணோம், உங்க அப்பா எங்க போனாங்க? ஒருத்தரையும் காணோம். பாட்டி அந்தானே எங்கே பல்லு குச்சி உடச்சிட்டு வரேன் பல்லு விளக்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. அப்பா குளிச்சிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளேயுமா தண்ணி ஊற்றிட்டு போயிட்டாங்க. தண்ணி ஊற்றிக்கிட்டு வந்தது சோறு வேணும் கப்பலை போட்டு வை, வேலைக்கு நேராகி போச்சும்பாங்களே. அரிசியே ஊற வைக்காம போயிட்டு இன்னைக்கு வேற. அரிசியாவது ஊற வச்சியா சந்தியா? ஏம்மா நீ சொல்லிட்டா போனே, நீ சொல்லாம போயிட்டு அப்புறமா ஊற வச்சா என்னத்துக்கு ஊற வச்சா நான் ஊற வச்சுக்கிறேன்னா அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான்லாம் ஒண்ணுமே பண்ணல. அதெல்லாம் நீ எம்பிட்டு ஊற வைப்ப, அளவு என்ன ஏதுன்னு எனக்கு தெரியாது. அது இல்லாமல் நீ சொல்லிவிட்டு போயிருக்கணும். நீ பாட்டுக்கு போனா எனக்கு என்ன தெரியும்? ஆமாப்போ, சொல்லிவிட்டு போயிருந்துன்னா ஆயிருந்திருக்கும். நானும் போனதும் வந்துடலாம்னு விட்டு போனேன். அந்த நெட்டவெளியும் கீதாவும் அங்கே இருந்தாங்களா, பேச்சுக்கிட்டு சத்தங்கூறி நின்று போயிட்டா நேரம் ஆகி போச்சு வேற. இப்போ என்னத்தை போட்டு நான் சீக்கிரமாக சாப்பாடு செஞ்சு கொடுக்குறதுன்னு வேற தெரியல. அரிசி இப்போ ஊற வச்சாலும் ஊறணுமே ஒரு 1/2 மணி நேரமாச்சும். நீ பேசாமட்டிக்கு போய் கடையில் போய் ரவை 1/2 கிலோ வாங்கிட்டு வந்துடுறியா? ஏம்மா உப்புமாவா? உப்புமாலாம் எனக்கு சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காதுமா. வேற ஏதாச்சும் மேகி எல்லாம் சேமியா வாங்கிட்டு வரேன், அது கூட செய்யி. ஏட்டி உனக்கு பிடிக்கிறதுக்கு இப்போ செய்யறதுக்கு எனக்கு நேரம் இல்லை. என்னைக்கு தான் உனக்கு நேரம் இருக்குது? சரிட்டி, இப்போதைக்கு போய் வாங்கிட்டு வர ரவைய, அப்புறம் என்ன வேணுமே செஞ்சு தரேன். இப்போ செய்யறதுக்கு நேரம் இல்லை. இத்த சோடுக்குறீங்களா? என்ன வேணுமோ 2 பேரும் செஞ்சு தின்னுக்க கூடாது, செஞ்சு வச்சாவே தான் திங்கணுங்கிறீங்க. என்ன பிடிக்குது அதை செஞ்சு திங்க வேண்டித்தானே. நான் என்ன உங்க கையவா வந்து பிடிச்சிக்கிறேன் என்னத்துக்கு செஞ்சீங்கன்னு? ஏம்மா நீ மாற்றி மாற்றி பேசாத. நீ செஞ்சிலன்னா நான் வாங்கிட்டு வர மாட்டேன் பார்த்துக்க. ஏ ஆயா, நீ முன்ன போய் வாங்கிட்டு வா, அப்புறம் எதுனாலும் பேசிக்கலாம். உங்க அப்பா வேற வந்து அப்புறம் கத்துவாங்க. ஆமா அப்படியே அவங்க கத்தி நீ அப்படியே கிடு கிடுன்னு பயந்து நடுங்கி போடுவ பாரு. பயந்துக்கிற ஆளு தான் மட்டும் லேட் நேரம் கழிச்சு வரியா நீ? சரி, மொத்தமா என்ன வேணுமே சொல்லு, அப்புறம் ஒன்னொன்னா நினைச்சு என்ன போக சொல்லக்கூடாது. எல்லாமே வீட்டுல இருக்குது சந்தியா. போன வாரம் தானே போய் மளிகை எல்லாம் வாங்கிட்டு வந்து கிடக்குது. அந்த உப்புமா தான் வாங்கிட்டு வராம விட்டுட்டு நீங்க திங்கவே மாட்டேங்கிறீங்க. உங்க தொண்டையில தான் இறங்க மாட்டேங்குது, பிடிக்கலன்னு. அதனால ரவை மட்டும் வாங்கிட்டு வரல. அதுதான் அவசரத்துக்காகவும் இன்னுமே வாங்கிட்டு வந்து வச்சுக்கிடணும். அது மட்டும் வாங்கிட்டு வா, வேற ஒன்றும் வேணாம். வாவுமா, என்ன இந்த நேரத்தில் வந்துக்கிற? அது வந்துக்கா, அது ஒன்றும் இல்லை. நேற்று எங்கள் பையனுக்கு ஒரே வவரோட்டம் பார்த்துக்கிடுங்க. நேற்று தான் ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போயிட்டு வந்தோமா. வேற சோறு ஒன்றும் கொடுக்க வேணாம், 2 இட்லி ஊட்டி விடுங்கன்னு சொன்னாங்க. சரி, அப்போ உங்கள் வீட்டில் இட்லி இருந்தால் 2 வாங்கிட்டு போகலான்னு வந்தேன். வெறும் இட்லியே 2 ஊட்டி விடுங்க, இல்லைன்னா தயிரில் கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த பையன் தயிர்னா சாப்பிடவே மாட்டேக்கான். சரி, இட்லி இருந்தால் 2 வேற இதை வாங்கிட்டு போகலான்னு தான் வந்தேன். அட இல்லையாவுமா, மாவு காலியாயிட்டு 2 நாள் ஆகுது. அது இல்லாமல் நான் தான் இன்னைக்கு சோறு கூட செய்யவே இல்லை. இன்னுமே தான் அப்போ தான் போய் ரவை வாங்கிட்டு உப்புமா கிண்டலான்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். என்ன ஆகிப்போச்சு பையனுக்கு? நல்லா தானே தான் திடீர்னு வவர் ஓட்டம். அது என்னன்னு தெரியலக்கா, திடீர்னு இருந்தா அப்படி 4-5 வாட்டி போனோம். அப்புறம் போய் ஊச்சி போட்டுக்கிட்டு மாத்திரை மருந்து வாங்கிட்டு வந்தோம். சரி, இப்போ நல்லா இருக்கிறான்ல? இப்போ நல்லா தாங்கிறான், தூங்கிட்டு இருக்கிறான். அதுக்கு தான் சரி 2 இட்லியாச்சும் ஊட்டி விட்டு மாத்திரை ஊற்றலான்னு வாங்கிட்டு போகிறதுக்கு வந்தேன். நீங்களும் இல்லைன்னு விட்டீங்க. ஆமா உமா, மாவு காலையை போட்டு 2 நாள் ஆயிடுச்சு. நான் தான் மாவு அரைக்கவும் இல்லை. இந்த ஆட்டி வச்சாலும் இட்லியே ஊற்றினாலும் திங்க மாட்டேங்கிறாங்க. எடுத்து நீர் தண்ணியில தான் போடுறதாகுது. தோசை ஊற்றி கொடுத்தா திம்பாங்களாம், ஊற்றிக்க மாட்டாங்களாம். அதுக்கே நானும் சரி போன்னு விட்டுட்டேன். பேசாம கடையில் மாவு வாங்கி ஒரு இடத்துல ஊற்றி கொடுத்துரு. உடம்பு சரியில்லைங்கிறிய, அப்புறம் அவன் என்னத்த சோறா திங்கவும் மாட்டான். ஆமாக்கா, பேசாம அப்படித்தான் போய் வாங்கிட்டு வந்தாச்சும் ஊற்றி தாரேன். சரி, நான் வாரேன். சரிம்மா, நானும் கடைக்கு போயிட்டு வந்துடுறேன். அரியா பையனுக்கு இட்லிக்கு தாக்கான்னு வந்து கேட்டா இல்லைன்னு விட்டு சங்கடமா வேற இருக்குது. சரி, வீட்டுல இல்லையே, நானும் என்னத்தான் பண்றது. அப்புறமா போய் ஒரு எட்டு பார்த்துட்டு வரணும் என்ன பண்றான்னு. துருன்னு நல்லா இருந்தா ஓடியாந்து இவங்களோட விளையாடிட்டு கிடப்பான். அதான் நேற்று காண மாட்டேங்குது.